ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீரங்க மங்கள நிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காளமேகம் ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாத்தம் ஸ்ரீசம் நமாமி சிரசா எது சைல தீபம். ஆஸ்திக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். சுவாமி ராமானுஜரின் பரமானுகிரகத்தாலும் ஸ்ரீ ஸ்ரீ எதுகுரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீய சுவாமியின் நிர்ஹேதுக கிருப்பையாலும் நம்முடைய ஸ்ரீமடத்தில் உபன்யாசங்களும் காலக்ஷேபங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதில் முக்கியமாக கடந்த 365 நாட்களாக, அதாவது ஒரு வருட காலம் இடைவிடாமல் நாம் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே சுமார் 80க்கும் மேற்பட்ட மகனீயர்கள் அனுதினமும் ஒரு பாசுரத்தின் அர்த்த விசேஷங்களை சாதிக்க நாம் அனைவரும் கேட்டு இன்புற்றோம். இந்த நிகழ்வு நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு பெரிய மகத்தான சாதனை. அந்த வரிசையில் தற்பொழுது திவ்ய தேச தரிசனம் என்ற நூதனமான உபன்யாசத் தொடரை அறிமுகம் செய்து நாம் அனைவரும் 108 திவ்ய தேசங்களையும் மற்றும் அபிமான தலங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று நம் ஜீய சுவாமிகள் திருவுள்ளம் பற்றியிருக்கிறார். இந்த உபன்யாசத் தொடரில் இன்றைய தினம் திருவனந்தபுரம் என்ற திவ்ய தேசத்தின் மகிமையை விளக்க வருகிறார் உவே ஸ்ரீ ஆயி நரசிம்மன் சுவாமி அவர்கள். வாருங்கள், தொடர்ந்து நாம் அனைவரும் இந்த திவ்ய தேச தரிசனத்தில் பயணிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்யானந்தூரமிதக்யாதம் பூமே கிருஹ்யம் பதம் மம உத்தரே து சமுத்திரஸ்ய மலயஸ்ய து தக்ஷிணே என்று ஸ்ரீ வராக புராணம். இது வராக எம்பெருமானுடைய வார்த்தை. நான் சியானந்தூரில் வசிக்கிறேன் என்கிறான் வராக புராணத்தில். எம்பெருமான் யோக நித்ரையில் அனந்தன் மேல் சயனித்துக் கொண்டு இருக்கிறான் பத்மநாபனாக. இந்த க்ஷேத்திரத்துக்கு திருநாமம் சியானந்தூரு என்று. சி அனந்த ஊரு. சி என்பது பிராகிருதம், சம்ஸ்கிருதத்தில் இது ஸ்ரீ. ஆனந்தமே இங்கே நிறைந்திருக்கு என்று பொருள். இந்த ஊரில் தமிழ் படுத்தினால் ஸ்ரீ ஆனந்த ஊரு திரு ஆனந்தபுரம் ஆகிறது. இது பிராச்சீன காலத்தில் இது அனந்த காடு ஆகையால் திரு அனந்தபுரம் என்றும் இந்த க்ஷேத்திரத்தை சொல்லுவார்கள். இங்கே எம்பெருமான் ஹேமகூட்ட விமானத்தில் 3 வாசலிலே சேவை சாதிக்கிறான். முதல் துவாரத்தில் தன்னுடைய முடிச்சோதியின் தரிசனம் கொடுத்து தான் பிராப்யன் என்று தெரிவிக்கிறான். மத்திய வாசலாலே கடிச்சோதியை என்றால் நாபி, அந்த நாபியில் திருத்தாமரை, அதில் சதுர்முகனின் சிருஷ்டி காண்பித்து எம்பெருமான் தன்னுடைய ஜெகத்காரணத்துவத்தை காண்பிக்கிறான். 3வது வாசலிலே தன்னுடைய அடிச்சோதியை திருப்பாதங்களை காண்பித்து இவன்தான் உபாயம் என்று சேவை சாதிக்கிறான் எம்பெருமான். இதை ஆச்சாரிய இறுதியக்காரர் ஒரு சூர்ணிக்கையில் சைன்ய புத்திர சிஷ்ய சாத்திய சித்த பூசுரார்ச்சரத்துக்கு முகநாபி பாதங்களை துவாரத்ரயத்தாலே காட்டும் சாமியம் அனந்த சயனத்திலே வியக்தம் என்று சொல்லுகிறார். சமோகம் சர்வபூதேஷு என்கிறது கீதாச்சாரியனுடைய திருவாக்கு.
இந்த திவ்ய தேசத்தில் சாத்தியர்கள் என்றால் சாத்திய தேவர்கள், நித்தியர்கள், சசைன்யா என்பதினாலே விஸ்வக்சேனர் முதலானவர்களுக்கும் புத்திரனான சதுர்முகனுக்கும் தேவர்களுக்கும் சித்தர்களுக்கும் சிஷ்யர்களுக்கும் பூசுரர்கள் என்றால் இந்த லோகத்தில் பரம பக்தர்களுக்கும் எல்லோருக்கும் 3 துவாரங்களாலே சேவை தருகிறான் எம்பெருமான் இந்த க்ஷேத்திரத்தில். எல்லோருக்கும் இவன் பாதாதி கேசாந்தம் சமம் என்பதுதான் சாமியம் இந்த க்ஷேத்திரத்திலே வியக்தமாக காண்பிக்கிறான் எம்பெருமான். இந்த சாமியம் ஸ்பஷ்டம் அனந்தபுரத்திலே என்கிறார் ஆச்சாரிய ஹிருதயக்காரர். அனந்த பத்மநாபன் இங்கே எம்பெருமானுக்கு திருநாமம். அவனுடைய திருமேனியை இப்படி 3 துவாரங்களாலே சேவை சாதித்து ஆதிசேஷனை தனக்கு படுக்கையாக கொண்டு யோக நித்ரையில் இருக்கிறான். இவனுடைய ஆபக்ஷபாதித்வம் இங்கே ஸ்பஷ்டமாக காணலாம். பாரத ராஷ்டிரத்தில் இந்த க்ஷேத்திரம் 6 நாராயண க்ஷேத்திரத்தில் இது ஒன்று என்கிறார் பக்தி சித்தாந்த பிரவர்த்தகரான சைத்தன்யர். 108 ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய தேசங்களிலே இது ஒன்று. இதுக்கு நம் சம்பிரதாயத்தில் தலைவரான அவயவியான நம்மாழ்வார் இந்த திருப்பதிக்காகவே ஒரு தசகமே 10வது திருவாய்மொழியில் 2வது தசகம் பூர்ணமாக இந்த க்ஷேத்திர பாலகனுக்காகவே பாடியுள்ளார். இன்றைய பாரத நாட்டின் கேரளாவில் இருக்கிறது இந்த க்ஷேத்திரம். இந்த ராஜ்யம் பிராச்சீன காலத்தாலும் சேர அரசர்களுக்கு சேர்ந்தது. இந்த சேர அரசர்களுக்கு பத்மநாபன் தான் ராஜா. அவர்களை இந்த ராஜாக்கள் பத்மநாப தாசர்கள் என்றுதான் அவர்களை நிரூபித்துக் கொள்வார்கள். கேரளாவில் 25,000 கோயில்கள் உள்ளன. அதில் முக்கியமான பெரிய க்ஷேத்திரம் திருவனந்தபுரம். இதுதான் மகாக்ஷேத்திரம் என்பவர்கள். 12,000 சால கிராமங்கள் இந்த திருமேனியில் அடங்கி உள்ளன என்கிறார்கள். இதா சாலக்கிராம ஹரிஹி என்று வச்சனம். 12 சாலிகிராமம் ஆராதனம் பண்ணினால் ஒருவன் ஒரு திவ்ய தேச ஆராதனத்துக்கு சமம் என்பர்கள். அப்பொழுது இந்த க்ஷேத்திரத்தில் ஒரு ஆராதனம் பண்ணினாலோ இல்லை ஒரு கைங்கரியம் செய்தாலோ 1000 க்ஷேத்திரத்தில் பண்ணுவதற்கு சமம் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரியதான ஒரு ஐதிஹ்யம். எம்பெருமானின் திவ்ய பாதங்களில் சாமுத்ரிக லட்சணங்களான ஒரு திருப்பாதத்தில் ஒரு சங்கம், சக்கரம், அங்குஷம், துவஜம், வஜ்ராயுதம், பத்மம், அமிர்த கலசம், இப்படி எல்லா சின்னங்களும் எம்பெருமானின் திருப்பாதங்களில் காணலாம். அகஸ்தியர் இங்கே ஒரு சக்கர யந்திரம் பிரதிஷ்டை செய்திருக்கிறார் என்று வரலாற்று. இந்த க்ஷேத்திரத்துக்கு பக்கத்தில் அகஸ்தியரின் ஒரு மலை இருக்கிறது. அங்கேதான் இருந்து கொண்டு அகஸ்தியர் ஒரு காலத்தில் தமிழ் வியாக்கரணத்தை பிரவர்த்தித்தார் என்பார்கள். இந்த க்ஷேத்திரத்தில்தான் அகஸ்தியர் சமாதி அடைந்தார் என்றும் சொல்லுவார்கள். இந்த எம்பெருமானின் மூலஸ்தானத்தில் அவனுக்கு பின்னாடி 33 கோடி தேவதைகளும் சேவை சாதிக்கிறார்கள். நாரதர்,
சனகர் முன்னான முனிகளின் திருமேனியும் காணலாம். உற்சவமூர்த்தியின் இரு பக்கம் பிருகு மார்க்கண்டேரியும் காணலாம். நாபியில் சதுர்முகன், திருமுடி அடியில் ருத்ரனுக்கு அபயத்தை தருகிறான் எம்பெருமான். இங்கே இது திருவனந்தபுரத்தின் மூலஸ்தானத்தின் பரிச்சயம். இந்த எம்பெருமானின் சந்நிதிக்கு சேர ஒரு ஒத்தக்கல் மண்டபம் இருக்கு. அங்கேதான் உற்சவ திருமேனியை பண்ணி அங்கே திருமஞ்சனம் கண்டருள்வர் எம்பெருமான். இந்த ஒத்தக்கல் மண்டபத்தில் என்ன வைத்தாலும் அது எம்பெருமானின் சொத்தாகிறதாம். சேர அரசர்களுக்கு பிள்ளை பிறந்தவாறே அவரை இந்த மண்டபத்தில் தாய் வைக்கிறாளாம். அப்பொழுதுதான் அவன் பத்மநாபனின் தாசன் ஆகிவிடுவான் என்று ஐதிஹ்யம் சொல்லுவார்கள். விஸ்வக்சேனரின் சந்நிதி சேர்ந்தபடியே கேளு சேவிக்கலாம். தினமும் இங்கே விஸ்வக்சேனர் எம்பெருமானுக்கு திருவாராதனம் செய்கிறாராம். ராமனின் பரிவாரமும் காணலாம். இந்த இடத்தில் நித்தியப்படி ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் நடக்கிறது. தெற்கு யோகா நரசிம்மர் சந்நிதி ஒரு தனி சன்னதியை பார்க்கலாம். மூலவர் உற்சவர் இரண்டு திருமேனியும் காணலாம். இந்த சந்நிதியில் 2 கருட வாகனங்கள் உண்டு. ஒன்று பத்மநாபனுக்கு, இன்னொன்று நரசிம்மருக்கு. ஆழ்வார் பாசுரம் ஊரும் புட்கொடியும் அகுதே என்று, அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று அந்த கருடாழ்வான் பல கைங்கரியம் செய்கிறான். வாகனமும் அவனே, கொடியும் அவனே. இந்த கிரமத்திலே கருடாழ்வான் சேவை சாதிக்கிறான் இந்த சந்நிதியிலே. வேதவியாசர் மற்றும் அவர் பக்கத்தில் சிரஞ்சீவியான அஸ்வத்தாமாவின் சந்நிதி கூட இங்கே காணலாம். அஸ்வத்தாமா மகாபாரத யுத்தம் முடிந்த பிற்பாடு பாஞ்சாலியின் குமாரர்களை தூங்கின போது சம்மாரம் செய்து அதனால ஒரு பெரிய ஒரு அனர்த்தம் செய்து விட்டான் இவன். அவனுக்கு ஒரு துர்கதி ஏற்பட்டு விட்டது இதனாலே. அப்பொழுது பத்மநாபனை ஒரு சாமானிய மனிதனாய் இருந்து கொண்டு தினமும் அவனுக்கு சேவை பண்ணினால் இவனுக்கு நிம்மதி ஏற்படும் என்று அவன் அறிய, அப்படியே வியாசருடைய ஆசிரியத்தில் இருந்தால் இவனுக்கு சாப பரிகாரம் ஏற்படும் என்று அவன் அறிந்து அதன்படி இங்கே அவன் வசித்திருக்கிறான் என்கிறார் சரித்திரத்தில். சியானந்தூர் மகாத்மியத்தில் இந்த வரலாற்று உள்ளது. இது பிரம்மாண்ட புராணத்தில் காணலாம். சியானந்தூரு என்றால் திரு அனந்தபுரம். சியானந்தூர் சமுச்சயத்தில் புஷ்கரம் கிருதயுகத்தில் பவித்ரம், நைமிஷாரண்யம் திரேதாயுகத்தில் பவித்ரம், குருக்ஷேத்திரம் துவாபர யுகத்தில் பவித்ரம், கலியுகத்தில் சியானந்தூர் பவித்திரமான க்ஷேத்திரம் என்று ஒரு வச்சனம் உள்ளது. இப்பேற்பட்ட வைபவம் கொண்டது சியானந்தூர் திரு அனந்தபுரம். பிரம்மாண்ட புராணத்தில்
இந்த க்ஷேத்திரத்துக்கு திவ்யதேசத்துக்கு பேரு சியானந்தூர். அங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பேரு சியானந்தூர புருஷன். இவன் தான் அனந்த பத்மநாபன். இங்கே பல தீர்த்தங்கள் உள்ளன. அதில் பத்ம தீர்த்தம், மத்ய தீர்த்தம் பகு பிரசித்தம். இது திரு அனந்தபுரத்தின் பத்மநாப சுவாமி கோயிலின் சுத்த கோயிலின் சில விஷயங்கள், அம்சங்கள். சியானந்தூர் மகாத்மியத்தில் ஒரு சரித்திரம் சொல்லுவார்கள். திவாகர முனி என்பவர் சிந்து கரையில் இருந்து பிற்பாடு துவாரகை எழுந்தருளி கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணிக்கொண்டு தட்சிணத்துக்கு வந்து சேர்ந்தார் என்று கூறுகிறது இந்த மகாத்மியத்தில். கூடவே ஒரு கண்ணனின் திருமேனியும் ஏழ் பண்ணி கொண்டு வந்தார் என்று சரித்திரம். இவர் ஏழ் பண்ணி கொண்டு வந்த திருமேனி தான் இன்னைக்கு பத்மநாப சுவாமி சந்நிதியில் கண்ணனை சேவிக்கலாம், இன்றும் சேவிக்கலாம். தட்சிணத்துக்கு வரும்போது ஒரு அதார்த்த தேசம் என்று இன்றைய கர்நாடகத்தின் கும்பாளம், இன்றைய மங்களூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். அங்கே பகுகாலம் தபஸ் செய்தார் திவாகர முனி. அங்கே ஒரு நாள் ஒரு 2 வயசின் ஒரு பாலகன் அங்கே வந்து, இவரும் அந்த பாலகனை பார்த்து நீ யார் என்று விசாரிக்க, அந்த பாலகனும் தனக்கு தாய் தந்தை என்றும் யாரும் கிடையாது என்று சொல்ல, அப்பொழுது இந்த முனி அந்த பாலகனை பார்த்து கூடவே இருக்க அனுமதித்தார். கூடவே இருக்கலாம் என்று சொல்லும் போது அந்த பாலகன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். இங்கேயே இருப்பேன், ஆனால் தனக்கு ஏதாவது ஒரு அபமானம் ஏற்பட்டால் அந்த மறுக்ஷணம் சொல்லாமல் போகிவிடுவேன் என்று சொன்னானாம் அந்த பாலகன். முனியும் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி பல நாள்கள் அங்கே இருந்து, அந்த பாலகனும் முனி கூடவே இருந்து கொண்டு இருக்கும் போது ஒரு நாள் அந்த பாலகன் திவாகர முனி திருவாராதனத்தில் இருந்த ஒரு சால கிராமத்தை வாயில் போட்டு கொண்டு விட்டான். அந்த 2 வயசு பாலகன். திவாகர முனிக்கு பகு கோபம் ஏற்பட்டு விட்டது. இந்த அபச்சாரத்துக்காக அவனை திட்டிவிட்டார். அந்த பாலகன் அதை சகிக்காமல் இருக்க, அந்த அவமானம் ஏற்பட்டது அவனுக்கு. உடனே அங்கேருந்து ஓடிவிட்டான். ஓட ஓட முனிக்கு சொன்னான், தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன். அப்படியே என்னை என்றைக்காவது பார்க்க வேணும் என்று உனக்கு தோன்றினால் அனந்த காடுக்கு வா என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டான் அந்த பாலகன். இந்த ஆச்சரியத்தை கண்டு முனி அறிந்து விட்டார் அந்த பாலகன் யார் என்று. அவனை தேடிண்டு அவனை போன மார்க்கத்திலேயே அந்த பாலகனை பின்தொடர்ந்து அவர் போக, அந்த பாலகன் ஒரு இழுப்பு மரம் அதில் மறைந்தான் என்று சரித்திரம். அந்த மரம் உடனே கீழே விழ, அது ஒரு பெரிய பிருகதாகாரமான மூர்த்தியாய் அனந்தன் மேல் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பத்மநாபனாக சேவை சாதித்தார் என்பெருமானங்கே என்று இந்த சியானந்தூர் மகாத்மியத்தில் இந்த சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 18 மைலிகளுக்கு ஒரு பெரிய திருமேனியாய் சேவை சாதித்தான் பத்மநாபன்.
அந்த முனி அந்த திருமேனியை சேவிக்க சுருக்கிக் கொள்ள வேணும் திருமேனியே என்று பிரார்த்திக்க எம்பெருமான் அவனின் திருமேனியை சுருக்கிக் கொண்டானான். இதே போலதான் நம் திருநாராயணபுரத்திலையும் ஒரு யாதவகிரி மகாத்மியத்திலும் ஒரு சரித்திரம் உண்டு. சனத்குமாரர் திருநாரணனை ஏழ் பண்ணி கொண்டு போது பிருதாகாரத்தில் இருந்து பிற்பாடு 5 ஹஸ்த பிரமாணமாய் சுருக்கிக் கொண்டார் எம்பெருமான் என்று யாதவகிரி மகாத்மியம். அதே போல அனந்த பத்மநாபன் 18 மைலிக்கு பெரியதாயிருந்த அந்த திருமேனி சுருக்கிக் கொண்டான் திரு அனந்தபுரத்திலே. இதுவெல்லாம் அநேகமாக நடந்த காலம் துவாபர யுகத்தில் அந்தியத்தில் இல்லை கலிகாலம் ஆரம்பத்தில் என்று சொல்லுவார்கள். இது க்ஷேத்திர மகாத்மியத்தில் சொல்லப்பட்ட ஒரு சரித்திரம். இந்த க்ஷேத்திரத்துக்கு பிராச்சீன காலத்தாலும் சேர மன்னர்கள் தான் அரசர்கள். டிராவன்கூர் என்கிற சேர ராஜாவின் க்ஷேத்திரம் இது எல்லாம். ஒரு பக்கம் சஹ்யாத்ரி மலை, பல பக்கம் சமுத்திரங்கள் இருந்தாலும் இந்த க்ஷேத்திரத்தை காப்பாற்றிக் கொண்டு வந்தார்கள் சேர அரசர்கள். இவர்களுக்கு பரிசரமே ஒரு ஆக்கிரமணத்தால் காப்பாற்றினாலும் இவர்களுக்கு பல உபதிரவங்கள் ஏற்பட்டு விட்டது. சோழ பாண்டிய விஜயநகர அரசர்களாலே. மைசூர் ஐதராலி திப்பு கூட ஆக்கிரமித்தான் இந்த ராஜ்யத்தை. பகு பிரசித்தமான டச்சு கூட முதல் அவர் இறங்கின இடம்தான் கேரளா. இப்படி பல உபதிரவங்கள் ஏற்பட்டாலும் பத்மநாபனின் கிருபையாலே இதை தாங்கினார்கள் சேர அரசர்கள். இந்த சேர அரசர்கள் விஷயத்தில் மத்ஸ்ய புராணத்தில் ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது. சேரன், பாண்டியன், சோழன், கங்கன், பாணன் என்று 5 பேர் பலி சக்கரவர்த்திக்கும் விந்தியாவளிக்கும் பிறந்தவர்கள். ஜாதியில் இவர்களெல்லாம் அசுரர்கள், ஆனால் எல்லோரும் பரம வைஷ்ணவர்கள். எம்பெருமான் வாமன ரூபியாய் வந்து பலி சக்கரவர்த்தியை சுதலத்துக்கு தள்ளிவிட்டான். பலி அங்கே கிளம்பும் போது தன்னுடைய ராஜ்யத்தை தன்னுடைய 5 மக்களுக்கும் பிரித்து கொடுத்தானாம். அதில் பிரித்து கொடுத்த இடத்தில் இன்றைய சேர அரசர்களுக்கு ஒரு பாகத்தை தந்தான். அதுதான் இன்றைய கேரளா. பாணன் என்றவனுக்கு சிலது உத்தர பாகங்களை அஸ்ஸாம் வரையிலும் தந்தான் என்று சரித்திரம். அவன் பிற்பாடு சைவனாகிவிட்டான் பாணன். கங்கர்கள் இன்றைய கர்நாடகத்தின் பாதாமி ஏற்பட்ட இடங்களிலே அவர்கள் ராஜ்யம் நடத்தினார்கள். இவர்களெல்லாம் சாசனத்தை கவனித்தால் அவர் சாசனங்கள் ஆரம்பிக்கும் போது ஜிதம் பகவதா கதகன ககநாபேன பத்மநாபேனா என்றுதான் சாசனத்தை ஆரம்பிப்பார்கள். இவர்கள் எல்லோரும் பத்மநாபனின் தாசர்கள். ஆதி காலமாக சேர அரசர்கள் தான் பத்மநாபனுக்கு கைங்கரியம் செய்து வருகிறார்கள். எப்படி இவர்கள் ஆதி காலமாக அரசர்களோ, இந்த க்ஷேத்திரத்தை திருவாராதனம் பண்ணக்கூடியவர்கள் நம்பூதிரிகள். அனாதி காலமாக
இங்கே நடக்கக்கூடிய ஆகமம் தந்திர சித்தாந்தம். பாஞ்சராத்திரத்தில் 4 சித்தாந்தம் இருக்கிறது. ஆகம சித்தாந்தம், மந்திர சித்தாந்தம், தந்திர சித்தாந்தம், தந்திராந்தர சித்தாந்தம் என்று 4 வகை. எம்பெருமானாருக்கு திருவள்ளம் மந்திர சித்தாந்தம். திருவனந்தபுரத்திலே நம்பூதிரிகள் தந்திர சித்தாந்தத்தை கொண்டு அதில் ஒரு சில அம்சங்களின் ஒரு கூட்டம், தந்திர சமுச்சயம், அதன்படி திருவாராதனத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எம்பெருமானார் அங்கே சென்று அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியோர்களை சந்தித்து அவர்களுக்கு இந்த மந்திர சித்தாந்தத்துக்கும் தந்திர சித்தாந்தத்துக்கும் வித்தியாசத்தை தெரிவித்து கொடுத்து அவர்களை எப்படியாவது பாஞ்சராத்திரத்தின் மந்திர சித்தாந்தத்தின் அனுஷ்டானம் கை கொள்ளுவதாக பிரார்த்தித்தார்கள். ஆனால் அவருக்கு அங்கே சில சௌகரியம் ஏற்படாமல் ஒரே ராத்திரியில் அவர் மகேந்திர பர்வதம் என்கிற வாமன கஷேத்திரம் திருக்குறுங்குடிக்கு வந்து சேர்ந்தார் என்று இந்த சரித்திரத்தை கூறுகிறது 6000 படி குரு பரம்பரா பிரபாவத்தில். பிற்பாடுதான் அவர் அந்த குரங்கிநாதனை சிஷ்யனாய் ஆக்கிக் கொண்டு குரங்கி நகரி பூர்ண மந்திரத்னோபதேசக என்று ஒரு திருநாமமே அவருடைய அஷ்டோத்தர திருநாமத்தில் எம்பெருமானாருக்கு. இப்படி 1000 ஆண்டுகளுக்கு முன்பு திரு அனந்தபுரத்தில் எம்பெருமானார் போய் அங்கே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி இருக்கிறார் என்பது ஒரு சரித்திரத்தை காணலாம். ஆகம வித்தியாசம் இருந்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இது க்ஷேத்திரம் முக்கியமானது. 108 ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய தேசங்களிலே இது ஒன்று. ஆழ்வார் மங்களாசாசனம் ஏற்பட்ட க்ஷேத்திரம் திரு அனந்தபுரம். ஆழ்வார்களிலே தலைவர் அவயவி நம்மாழ்வார் இந்த எம்பெருமானுக்காகவே 10வது திருவாய்மொழியில் 2வது தசகம் பூர்ணமாக சமர்ப்பித்திருக்கிறார். இந்த க்ஷேத்திரம், க்ஷேத்திர அரசர்கள், க்ஷேத்திர ஆகமம், சொத்து கோயில் இதுவெல்லாம் அறிந்து அப்படியே ஆழ்வார் காட்டிக் கொடுத்த அந்த பாசுரத்தின் திருவுள்ளமும் அறிந்தால் இந்த தேவி தேசத்தின் தர்சனம் பூர்ணமாகிறது. அந்த கிரமத்திலே சாரமாக இந்த தசகத்தில் ஆழ்வாருடைய அபிப்பிராயம் என்ன என்று அறிவது நமக்கு பகு முக்கியம். ஆழ்வார் அவருக்கு திருவிருத்தத்திலேயே ஒரு அவா ஏற்பட்டு விட்டது, ஒரு வைராக்கியம் ஏற்பட்டு விட்டது. எம்பெருமானுடைய திருச்சோதி எழுந்தருளி எங்க கைங்கரியம் செய்ய வேணும் என்று ஒரு அவா. அதற்கு எம்பெருமான அவன் வந்து இவரை என்றைக்கு தன்னுடைய சோதிக்கு கூட்டிண்டு போவான் என்று அறியாமல் இருக்க திருவாய்மொழியின் 9வது பத்தில் நாளேல் அறியேன் என்கிறார் ஆழ்வார். அந்த நாளே தெரியாமல் இவர் இருக்க எம்பெருமானம் மரணமாலால் தருகிறோம் என்று சொன்னபடியாலே இந்த பதிலை அவர் அறிந்து, ஓஹோ அப்போ சமயம் நெருங்கி வந்தது திருநாடு அலங்கரிக்க என்று. இருந்தாலும் ஸ்ரீ வைகுண்டமோ ஒரு அறியாத ஒரு ஊரு, பகு தூரம். நடுவில் என்ன துன்பங்கள் இருக்கோ அறியாமல் இருக்க இவர்
இவ்வளவு நாளும் சம்சாரத்தில் அந்த வித்யா, வாசனா, ருச்சி இவை எல்லாம் கூடவே இருக்க, இதுவெல்லாம் தாண்டி ஒருவரே போக வேண்டியது ஸ்ரீவைகுண்டத்துக்கு. அப்பொழுது இவர் ஒரு துணை தேட, சர்வஜனான சர்வசக்தனான சர்வேஸ்வரன் தவிர வேற யார் இவருக்கு துணையாக நிற்க முடியும்? பஞ்சமாகிய தந்தை தாய் என்ற அவனே இருக்க அவர் நிச்சயித்துக் கொண்டார், திருமோகூர் காளமேக பெருமாளை துணையாய் எல்லா துன்பங்களையும் நீக்கக்கூடிய காளமேகந்தான் துணை என்று நிச்சயித்துக் கொண்டார் தாளதாமரை தசகத்தில். 10வது திருவாய்மொழி முதல் தசகம் தாளதாமரை தசகத்தில் காளமேகனை துணையாக பிரார்த்தித்தார். அவனும் சரி வருவோம் என்று சொல்லிவிட்டான். பிற்பாடு எம்பெருமானுக்கு தோணித்து, ஆழ்வாருக்கு அந்த பரம்பதத்தில் இருக்கக்கூடிய அனுபவத்தை அங்க போவதற்கு முன் இங்கே கொடுப்போம் என்று நினைத்து, திரு அனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்ட ஒரு திவ்யமங்கள ஸ்வரூபத்தை காண்பித்தான் ஆழ்வாருக்கு. ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்ட பெருமானின் திவ்யமங்கள விக்கிரகத்தை கண்டு ஆழ்வார், பரமபதத்தின் தரிசனம் இங்கே ஏற்பட்டு விட்டதே, அந்த உலகத்துக்கு போக வேண்டுமோ என்று ஏனென்றால் இந்த க்ஷேத்திரத்தில் தான் நித்திய சூரிகள் கூட, விஸ்வக்சேனர் போன்ற நித்திய சூரிகள் கூட இங்கே வந்து திருவாராதனம் செய்ய, இந்த உலகத்தில் இருந்து கொண்டே அந்த பரம்பதத்தின் அனுபவம் ஏற்படலாமே. அவன் துணையாக இங்கே இருக்க சம்சாரத்தில் துன்பமும் இருக்காது என்று அவர் நினைத்து, பரமபதத்துக்கு போவது எதற்கு என்று ஆழ்வார்க்கு தோன்றித்து, திருவனந்தபுரத்தையே பிராபியமாக அத்தியவசித்து நிரதிசய போக்கியமாக அவனே இங்கு வந்திருக்க, பரிபூர்ண அனுபவம் இங்கேதான் இருக்கு, அந்த பெருநகரத்துக்கு போலியாய் இந்த அனந்தபுரமே இருக்கு என்று ஆழ்வார் அனுசந்தித்தார். 10ஆம் திருவாய்மொழி 2வது தசகத்தில், கெடமிடராயவெல்லாம் கேசவா என்ன, நாளும் கொடுவினை செய்யும் கூட்டின் தமர்களும் குறுகையில்லார், விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும், தடமுட வயல் அனந்த புகர் நகர் புகுந்தும் இன்னே. என்றால் என்ன? இன்றைக்கே போவோம், இன்றே அனந்தபுரம் கிட்டுங்கோள் என்று ஆழ்வார் அனுகூலர்களை அழைத்தார். இந்த பாசுரம் கேட்ட உடனே அரியருடைய அபிநயத்தை பார்த்தார், ஆள வந்தார். அத்தியன உற்சவத்தில் உடனே ஆள வந்தார், அனந்தபுரம் கிளம்பினார் என்று ஒரு சரித்திரம். இந்த தசகத்துக்கு ஈட்டின் அவதாரிகையில் கைங்கரிய பிரதிபந்தக நிசேஷ நிபர்கணத்தை அருளிச் செய்கிறார் என்று காட்டுகிறார் அவதாரிகையில். நிபர்கணம் என்றால் உருவருது, பிரதிபந்தகங்களை உருவருது என்று. பிரஹிர் விஸ்ரம்சனே என்று தாத்து, ஆத்மாலேந்து பிரகிருத்தியே உருவருது, பிரகிருதிக்கு நாசம் கிடையாது. இந்த யாத்திரையில் அவனின் நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டு, கேசவா என்று சொல்லிக்கொண்டு, கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம்
ஆவாம் தவாங்கே சம்பூதோ தஸ்மாத் கேசவ நாமவான் என்று ஸ்ரீமத் பாரதம் ஹரிவம்சம் சிவனுடைய வார்த்தை. அனிஷ்ட நிவர்த்தகனும் அவனே, பிராப்தமும் அவனே. எவன்? அனந்தபுரன் நகரப்பனே. சியானந்தூர் புருஷன்தான். இரண்டும், அனிஷ்டத்தை நிவர்த்திக்கிறான், அவனே பிராப்தமும் கூட. அவனை அடைவது வழியில் துணைக்கு அவனின் போக்கியமான நாம சங்கீர்த்தனம்தான் உணவு என்று அறிந்து, சகல துரிதங்கள் போக வேணும் என்றால் கேசவா என்று சொல்லுவோம், அப்பொழுதுதான் இடராயவெல்லாம் கெடும் என்று சொல்லுகிறார் ஆழ்வார். இந்த எம்பெருமானின் போக்கியமான திருநாமங்களை கீர்த்தித்துக் கொண்டு அனந்தபுர நகர் இன்றே போவோம் என்று ஆழ்வார் திருவுள்ளம். ஸ்ரீவைகுண்டத்துக்கு போலியாய் திரு அனந்தபுரம் இருக்க, இங்கே ஸ்ரீவைகுண்டநாதனுக்கும் பத்மநாபனுக்கும் தர்மி ஐக்கியத்தை சொல்லுகிறார் ஆழ்வார். சர்வாதிகாரமான நாமம் ஒன்று ஒரு 1000 சஹஸ்ரநாம தத்துல்யம். 1000த்துள் ஒன்று நீர் பேசுமினே என்கிறார். இப்படி இருந்தவர்களுக்கு உள்ளுவார்க்கு உம்பரூரே என்கிறார் ஆழ்வார். இதுவே வைகுண்டம், ஸ்ரீ வைகுண்டம், திரு அனந்தபுரமே ஸ்ரீ வைகுண்டம் என்று ஆழ்வார் திருவள்ளும் இந்த தசகத்தில் சததம் கீர்த்தயந்தஹ யதந்தஸ்ச திருடவ்ரதாஹ என்கிறான் கீதாச்சாரியன். வாயால் பாடி மனத்தினால் சிந்திக்க ஆர்த்த ரக்ஷணத்துக்கு ஏத்த திவ்ய தேசம் திரு அனந்தபுரம். படைத்த பரமமூர்த்தி இவன். திருவணையில் பள்ளி கொண்டான், இவன்தான் ஆதி. இங்கே வந்து கைங்கரியம் பண்ணி கடுவினை களையலாம். இவ்வளவு நாளும் பிராப்பிய அலாபம் இருந்தது. பிராப்பியம் என்னது? கைங்கரியம். இந்த கைங்கரியமே பண்ணாமல் இருக்க ருச்சி பிறந்து விட்டது. பிறந்தவாறே தாமசம் இல்லாமல் கைங்கரியம் பண்ணுவதே இவ்வளவு நாள் பண்ணாதிருக்க கூடியவதற்கு ஒரு பிராயஷ்சித்தம் என்று திருவுள்ளம் ஆழ்வார். ருச்சி பிறந்த கைங்கரியம் பண்ணாமல் இருந்தால் கிளேசம் வரும். கைங்கரியம் பண்ணினால் கிளேசம் போகும் என்று பொருள். இங்கே இப்படி கைங்கரியம் பண்ணுவதால் பிராப்தியை தடுக்கும் பாபமும் கழிக்கலாம். இந்த விளம்பத்துக்கு ஹேத்துவே கழிக்கலாம் என்று ஆழ்வார் திருவுள்ளம் இந்த தசகத்தில். இது இந்த ஊருக்கு ஸ்ரீவைகுண்டத்தை போலியாய் காண்பித்து இங்கதான் கைங்கரியம் பண்ண வேணும், அப்படியே இங்க வந்த கைங்கரியம் பண்ணும் சிரேஷ்டர்களின் பெருமை என்னது? வாசாம கோச்சரம். அவர்களுக்கு அந்த பிரம்மாலங்கார பிராப்தி ஏற்படும் என்கிறார். என்றால் மோட்சம் சித்திக்கிறது என்று பொருள். இத்திருவாய்மொழி வல்லார் திருநாட்டை உள்ளுவார்க்கு போகிராவார் என்கிறார். அதுதான் பலம். பரமபதத்தை விட்டு இங்கே அனந்தபுரம் அவன் வர ஒரு அந்தமில் புகழ் அந்த எம்பெருமானுக்கு ஏற்பட்டு விட்டது. அப்படியே சம்சாரத்தை விட்டு திவ்ய தேசங்களிலே
அடிமை செய்கிற கைங்கரியப்பரர்களுக்கும் முடிவில்லாத புகழ் என்கிறார் ஆழ்வார். இங்கே இப்பேற்பட்ட இந்த 5 பாடினவர்களுக்கு இவர் அனைவரும் போய் விரஜைக்கரை சேர பரமபதம் அடைவீர்கள் என்று பதத்தை காண்பித்து ஆழ்வார் இந்த பாசுரத்துக்கு, இந்த தசகத்துக்கு சுவாமி வாதிகேசரி ஜீயர் திரமிடோபனிஷத் சங்கதியில் வைகுண்டமித்ய கரணீயம் அசேஷதாஸ்யம் அத்ரைவ கேவலம் அனந்தபுரே விதித்சன்னு என்று காட்டுகிறார். அனந்தபுர புருஷனின் பிராபியத்துவம் அஸ்ய என்று பிரகாசப்படுத்துகிறார் வாதிகேசரி ஜீயர். என்றால் என்ன பொருள்? திரு வைகுந்தத்துக்கு போய் பண்ண வேண்டிய கைங்கரியங்களை திரு அனந்தபுரத்தில் ஒன்னிலே செய்ய வேணும் என்று ஒரு விதியை திருவுள்ளம் பத்துகிறார் இந்த தசகத்தில் ஆழ்வார் என்று காண்பித்திருக்கிறார் வாதிகேசரி ஜீயர் திரமிடோபனிஷத் சங்கதியில். பொழுது ஸ்ரீ வைகுண்டத்துக்கு சமம் திரு அனந்தபுரம். இப்படிப்பட்ட ஒரு திவ்ய தேசத்தின் வைபவத்தை அனுசந்திப்பது ஒரு பெரிய சௌபாகியம். ஏதோ சில அம்சங்களை ஒரு வகையில் விண்ணப்பித்தேன். இந்த க்ஷேத்திரத்தின் தர்சனத்தை சொல்ல வேணும் என்று நியமித்தார் ஸ்ரீ ஸ்ரீ யதிராஜ ஜீயர் சுவாமிகள். சுவாமி அடுத்த மாசம் திருவனந்தபுரத்திலே எம்பெருமானின் திருமேனி பிரதிஷ்டை கை கொண்டதாக அடியேன் அறிந்தேன். இங்கே ஒரு சுவாரஸ்யம். காஷ்மீரத்திலும் பூரி ஜெகநாதத்திலும் திருவனந்தபுரத்திலும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எம்பெருமானாருக்கு சில அசௌகரியங்கள் ஏற்பட்டு க்ஷேத்திரத்தை துறந்தார் என்று ஒரு சரித்திரத்தை நாம் குரு பரம்பரையில் பார்க்கிறோம். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஸ்ரீ ஸ்ரீ யதிராஜ ஜீயர் சுவாமியின் யோகபலத்தாலே சுவாமியின் திருமேனி பிரதிஷ்டை இந்த 3 க்ஷேத்திரங்களிலும் ஏற்படுகிறது என்பது ஒரு பெரிய மகத்து கைங்கரியம். இப்பேற்பட்ட ஒரு மகத்தான கைங்கரியத்தை கை கொண்ட ஸ்ரீ ஸ்ரீ ஜீயர் சுவாமிகள் திருவடிகளில் பல்லாண்டு பாடிக்கொண்டு விடைபெறுகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.